தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு இவ்வளவு வசனம். சிஎஸ்ஐ பாரம்பரியம், அங்க சிஎஸ்ஐ சிஎஸ்ஐ தான் பிறந்திருக்கிறேன் நான். பாரம்பரிய சபை நம்மளது இல்லீங்களா? கரெக்ட் தானே? கர்த்தருக்கு கீழ்ப்படி, பிசாசுக்கு. எத்தனை பேர் பிசாசுக்கு எதிர்த்து நினைக்கிறீங்க சொல்லுங்க? பிசாசுக்கு எதிர்த்து நின்னீங்களா? ஒருத்தர் கூட நிக்கல பாருங்க. உங்களை காலையில் வரையும் விட மாட்டேன் நான் உங்களை. இன்னைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நின்னு வசனம் இருக்கா இல்லையா? இருக்குதானே? இந்த ரஜினி வந்தாலே ஏதாவது ஒரு வசனத்தை போட்டு யாடா கூட பேசிட்டு போறாயா? ஏன்னா நம்ம இது பத்தி செய்தி கேட்கறது இல்ல, வசனத்தை சொல்றோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கரங்களை தட்டுவோமா? தட்டுங்க கரங்களை. அப்படி தட்டுவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படுறதுன்னா என்னன்னு தெரியல. கர்த்தருக்கு கீழ்ப்படுறதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஐயா நான் கர்த்தருக்கு கீழ்படுறோம். ஐயா நான் என் வீட்டுக்காரனுக்கே கீழ்படுறது இல்ல. பொண்டாட்டி சொல்றான், கனவு சொல்றான், என் பொண்டாட்டிக்கு நான் கீழே. இல்ல சொல்லுது, எங்க அப்பா அம்மாக்கு நான் கீழ்படுறது, உங்களுக்கு கீழ்பட்டமா? நடக்குது இல்ல சகோதரரே? இப்படிதான் நடக்குது. கரெக்ட் தானே சகோதரிகள? இன்னைக்கு கீழ்படுறதே இல்ல. 7 மணிக்கு வாங்க, நான் சவமநகர் சொன்னேன். சவமநகர் பிரயர் கூட வந்தார். 7:30 மணிக்கு வந்துருப்பார் சவமநகர். என்ன அவர் 8 மணிக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டு. ஏன் இப்படி எல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு புரிய மாட்டேங்குது. கிறிஸ்துவமே இன்னாலும் புரிய மாட்டேங்குது. நானும் சபையில வளர்ந்திருக்கிறேன், சபையில பொறுத்திருக்கிறேன், பாட்டு இருக்கிறேன், ஹார்மோனி பெற்று வாசித்து இருக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் ஹார்மோனி பெற்று வாசித்து? சபையில வாசிக்குவேன். வாசித்துருந்தா இல்லையா? பாட்டு பாடி இருக்கிறோம். நானந்தி நகர்னு ஒரு போட்டி. நான் பெருமரச பாடுவேன், அவரு வியாசர் லாரன்ஸ் பாடுவான். தினாங்க பாடலும் சரி, தபையில வாசிக்குவேன், ஹார்மோனி பட்டி வாசிக்குவேன், அப்புறம் என்னது பேண்ட் அடிப்பேன். இதே சபையில பிறந்தல்ல. நாங்கெல்லாம் தியாகம் பண்ணி இருக்கிறீங்க. நீ 8:30 மணிக்கு வந்துட்டு எனக்கு 8:30 மணிக்கு 9 மணிக்குள்ள எனக்கு வீட்டுக்கு அனுப்பிடுன்னா என்ன பண்ண முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, தலைப்பு என்ன? கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நம்ம கர்த்தருக்கும் கீழ்ப்படியில, என்னன்னு தெரியல. பிசாசுக்கும் எதிர்த்து நிக்கல. நான் பிசாசு கிட்ட எப்படி நிற்கணும் தெரியல. கரெக்டுங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படிவது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. நான் ரஜினி ஆகிய நான் என்றென்றைக்குமே வேதத்தை படிச்சுனே இருக்கிறேன், பிசாசை எதிர்த்து நிற்கிறேன். நான் உங்களை போல பாடு உள்ளவன் தான், சரீரம் உள்ளவன் தான், இருதயம் உள்ளவன் தான். எனக்கும் சிந்தனைகள் வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கும் எண்ணங்கள் வருகிறது. ஒரு பொண்ணை பார்த்தா இச்சிக்கணும் போல இருக்கு. ரஜினி யார பார்த்தா என்ன ஊழியக்கார அப்படி சொல்றோம். ஒரு பொண்ணு அழகா பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கிறா, பொண்ணு இச்சிக்கணும் போல தோணுதா இருதயத்துல. அப்ப ஆவியான சொல்றாரு, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தா உன் இருதயத்திலே அவளை என்ன பண்ற? விபச்சாரம் செய்துட்ட. டேய் உஷாருன்னு சொல்ற. அப்ப அந்த பொண்ணை பாக்குறத நான் டைவர்ட் பண்றேன். என்ன பண்றேன்? பார்க்க கூடாது. என் இருதயத்துல என்ன பண்றேன்? அந்த பெண்ணோட விபச்சாரம் செய்கிறேன், அதை நான் பார்க்க கூடாது. ஆண்டவரே இதை நான் செய்யக்கூடாது, அந்த பெண்ணை இச்சையோடு நான் பார்க்க கூடாது என்று சொல்லி அதுல இருந்து நான் என்ன பண்றேன்? அந்த யோசனையில இருந்து வெளியே வரேன். இதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. எதுங்க? எனக்கு தவறான ஒரு பெண்ணு மேல ஆசை இருக்குதுங்க சிந்தனையில.
அந்த சிந்தனையிலிருந்து நம்ம மாறணும். இது தவறு, இது தவறு. இருதயத்தில் இது தோன்றுவது தவறு என்று ஆவியானவர் நம்ம சொல்லுகிறார். இந்த வசனத்தை வைத்து நம்ம சொல்லுகிறார், இருதயத்துல விபச்சாரம் செய்கிறாய். அவன் வசனம் வந்த உடனே அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இது தவறு, இது விபச்சாரம் என்று சொல்லி என் சிந்தனையை நான் என்ன பண்ணணும்? மாற்றிக்கொள்ளணும். இதுதான் பிசாசுக்கு எதிர்ப்பது. இது நமக்கு தெரிஞ்சதில்லை. கர்த்தருக்கு இதுதான் பயப்படுறது. புரிஞ்சுச்சுங்களா? கர்த்தருக்கு பயப்படுங்கள். ஏன்னா வசனத்தில நீ நடக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறாய். அந்த தவறான வழியிலிருந்து நீ விலகுகிற போது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறாய். இது நமக்கு தெரிஞ்சதுல புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீர்களா, கர்த்தருக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த நம்ம வசனமா தான் இவ்வளவு நாள கேட்டுட்டு இருந்தோம். இந்த வசனத்துக்கு நமக்கு அர்த்தம் தெரியல. இப்ப பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கணும் தெரியுமா? கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் நாவிலிருந்து, இப்ப என் நாவிலிருந்து வந்துச்சுன்னா பிசாசை எதிர்க்கிறியா? இல்ல, பிசாசுக்கு நீ ஒத்து போற, பிசாசோடு நீ கை கோர்க்கிற, பிசாசத்தோடு நீ ஐக்கியம் கொண்டு இருக்கிறாய். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வரக்கூடாதுப்பா. அப்ப நீ பேசாம, கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து வராம எப்ப இருக்கிறதோ அப்ப பிசாசை எதிர்க்கிறார். ஏன்? தேவனுடைய வசனத்திற்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறார். புரிஞ்சுக்கணும். அதுதான வசனம் சொல்லுகிறது. நம்ம வாசிங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4:7. சீக்கிரம் வாசிக்கணும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். வசனம் இருக்கா இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிறது என்றால் தேவ வசனப்படி நடந்து கொள்வது. வேணாம். ஆனா பிசாசு எப்படி தெரிவிப்பது? உனக்கு தோணும், உன்னை பேச சொல்லும், ஆனா வசனம் சொல்லும் பேசாத. அப்ப நீ பேசாமல் இருக்கும் போதுதான் பிசாசன் என்ன பண்ற? எதிர்த்து நிற்கிறாய். வசனத்தின்படி நடக்கும் பொழுதுதான் பிசாசை நீ எதிர்த்து நிற்கிறாய். நான் உங்களுக்கு தெரியும், நான் என் தாய் தகப்பனா இருக்கட்டும், என் அண்ணன் சகோதரிகளா இருக்கட்டும், இல்ல பொதுவா நீங்களா யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும், என் மனைவி பிள்ளைகளா இருந்தாலும் பிசாசு எதிர்த்து வேதத்திற்கு கர்த்தருக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு பயப்படணும். பிசாசுக்கு என்ன பண்ணும்? எதிர்த்து நிற்கிறது என்ன? புரிஞ்சுச்சுங்களா? வேதத்துல நீ வேணான்னு எது சொல்லி இருக்கிறாரோ அதை நீ செய்யாமல் இருப்பதே பிசாசை எதிர்த்து இருப்பாய். விபச்சாரம் செய்யாது செய்யாமல் இருப்பதை உன்னை பிசாசு தூண்டுவான், இச்சைகளை கொடுப்பான். அதை செய்யாமல் இருப்பதுதான பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற. இன்னைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மிடத்தில் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு வசனங்கள் சொல்லி நம்ம தவறான சத்திய வழியில நடத்ததுனால பாரம்பரிய வசனங்கள் புரிய மாட்டேங்கிறது. அல்லேலூயா. இது எப்ப வராது தெரியுமா? இதெல்லாம் நம்ம எப்ப நிற்போம் தெரியுமா? சங்கீதக்காரன் 91 சொல்றாரு இல்லையா, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன். அப்ப தங்கனா இதெல்லாம் வருமா? பிசாசு எதிர்த்து நிற்போம் இல்ல. நம் தேவனிடத்தில் இருந்தா, அவருடைய நீரில் இருந்தா, அவர் சட்டகணிக்கையில் இருந்தா நம்ம பிசாசு என்ன பண்ணுவோம்? இருப்போம் தானே. அப்ப எதிர்த்து நிற்பவர்களா இருக்கணும். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? உன்னதமானவர் மரபில் இருக்கிறே, சர்வ வல்லவர் தங்குவே. நீ பிசாசை எதிர்த்து நிற்கணும். யார் இடத்துல இருக்கணும்? கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அவர் மறைவில்.
அப்பதான் தைரியமா பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. உன்னதமானவரின் சர்வவல்லவரின் அன்புவே அல்லேலூயா. நான் வேதத்தை படிக்கிற பொழுது நான் ஆண்டவருக்கு இப்படிதான் கத்துக்கினேன். கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் கர்த்தருடைய வசனத்திற்கு பயந்து நடப்பது. பிசாசுக்கு எதிர்ப்பது என்றால் நாம் அவர் சொல்லிவிட வசனத்தின்படி கேட்டு நடப்பது. அல்லேலூயா. பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறும். சொன்னல்ல கலாத்தியர் 5வது புஸ்தகத்துல மாம்சத்தில் இச்சைகள் இருக்கிற என்ன இருக்கிறதுமா? மாம்சத்தின் இச்சைகள் இருக்கு. களவு, விபச்சாரம், வேசித்தனம், சண்டைகள், விடப்பட்ட பல விஷயங்கள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் வசனத்தின்படி மாற்றிக்கொள்வதுதான் யாரை எதிர்க்கிறோம்? ஏன்னா அவன் அதெல்லாம் செய்ய சொல்லுகிறான். இன்னைக்கு பல பிரபல ஊழியக்காரர்கள், பேரை சொல்ல விரும்பல, மனைவிய விட்டுட்டு டைவர்ஸ் கூட ஆகாது இன்னொருவரோட நல்ல காதல் வச்சிருக்கிறான். பிரபலமான ஊழியக்காரன். அவங்க மேல பொறாம வந்து நான் சொல்லல. ஏன்னா அவங்க கர்த்தருக்கும் கீழ்ப்படியில, பிசாசுக்கும் எதிர்த்து நிற்கல. ஏன்னா அநேகர் ஒரு கேள்வி கேட்பது உண்டு. எல்லாரும் வேத வசனத்துல சொல்லப்படுகிறது, ஒரு மனைவி பெண் இருக்கிறா, அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறான், அண்ணன் செத்து போயிட்டா இன்னொரு தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்படி 7 சகோதரர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒரு பெண்ணை. ஐயா, இவன் யாருக்கு மனைவியா இருப்பான்னு கேட்கிறான். 7 பேர் பாருங்க. கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு, யாருக்கு மனைவி சொல்லும் போது பாருப்பா, இது உலகத்தின் காரியம்,
ராஜ்யத்துக்குரியவர்களை சிந்தி. எது? பரலோக ராஜ்யத்திற்கு எப்படி போக வேண்டும் என்பதை சிந்திக்கணும் என்று சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, நான் ஆதி முதற்கொண்டு. மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே வாசிங்க. மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலிருந்து வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது பரிசேயர் பாரு, இயேசுவை சோதிக்கும்படியான பழைமையில் அவர் கீழ்ப்படுதலே இல்லை. கர்த்தரை பார்த்தான். அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை பாரு டைவர்ஸ் பண்ணலாமா, தள்ளி விடலாமா, இன்னொரு பொண்ணாட்ட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு படிமா. அவர்களுக்கு அவர் பிரயுத்திரமாக ஆதியிலே பாருங்க, நல்லா படிக்கணும். நான் தெலுங்கு படிச்சு அப்புறம் தமிழ் படிச்சுனாலும் வெக்கப்பட்டு ஓடிடுவோங்க. ஐயா சொன்ன மாதிரி, செல்வையா சொன்ன மாதிரி, மனுஷரை உண்டாக்கினவர், ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் விட்டு மனைவியோடு இருப்பான். இந்த அதிகாரத்துல வசனத்துல என்ன சொல்ல வருகிறது என்றால், ஆதி முதல் கொண்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவிதான். எப்பொழுது வந்து ஆதாம் படைச்சதுல இருந்து. ஐயா, எந்த முகத்துல மாதிரி மனைவி தள்ளிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா இன்னொரு பெண்ண? இல்ல கணவன் சொல்றாரு, மனைவி சொல்லுது, என் வீட்டுக்கார தெரியல, அவனுக்கு தொலைச்சிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆதிலிருந்து இப்படி இல்ல. எப்படி இல்ல? பொண்டாட்டி நீ ஒதுக்கிட்டு இன்னொரு பொண்டாட்டா கல்யாணம் பண்றதெல்லாம் இல்ல. 2 பொண்டாட்டெல்லாம் கிடையாது. என்ன இல்ல? ஒரே பொண்டாட்டி தான், ஒரே வீட்டுக்காரர் தான். இது எப்போது இந்த ஆதாம் வளர்ந்து இதுதான் சிஸ்டம். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு அந்த கேட்ட பரிசெயர் சரி செய்யறதுக்கு சொல்லுகிறார். இயேசு நான் சொன்னாரப்பா வானான்னு. பல பாடல்களை பாடுறாங்க. சில நேரங்களில் எனக்கும் என் மனைவி கூட வாக்குவாதம் உண்டாகும். ஒரு மனைவியை விட்டு ஒரு சொன்ன பிரபலங்க ஊழியக்காரங்க பாடல் பாடி மனைவியை டைவர்ஸ் கூட இருக்காது, விட்டுட்டு இன்னொரு மனைவியோட லிவிங் அந்தாரா போலீஸ்கார அரெஸ்ட் பண்ண போறான். அவரு ஒரு பாட்டு பாடிக்கிறார். இப்ப எல்லாம் ஹிட் பாட்டு தான். சர்ச்சுல எல்லாம் போறோம், நம்ம சர்ச்சுமா இல்ல. அவர் கைவிடுவதே இல்லைன்னு. யாரு? அவர் கை விஷ்ணுவார் அழிகிறார் அந்த பாட்டுல. அவர் கை விடுதலை. இன்னொரு பொண்டாட்டை விட்டு இன்னொரு பொண்டாட்டி போறா, அவன் விட மாட்டாரு. நல்லா பாட்டுல சொன்னாரு. ஆனா வேதம் சொல்லுகிற 19ஆம் அதிகாரத்துல ஆதி முதற்கொண்டு ஒரே மனைவி ஒரே கணவன் தான்ப்பா. எந்த முகாத்துல தெரியுமா நீ விட்டு விடணும்? மனைவியை விபச்சாரத்துக்கு மாத்திரம் நீங்க நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதில்லை, கடவுளுக்கு பயப்படுவதில்லை. வேதத்தில் ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்றேங்க. பேதுரு ஒருவர் இருக்கிறார். யூதய முறைமையின்படி, அப்போஸ்தலருடைய நியாயத்தின்படி அந்நியர் இடத்துல என்ன பண்ணக்கூடாது? போஜனம் பண்ணக்கூடாது. இது பேதுரு போய் பண்ணினாரு.
சாப்பிடுறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை கேள்விப்பட்டு ஊழியக்காரெல்லாம் கூப்பிடுறாரு. யாரு? அப்போஸ்தலரெல்லாம் கூப்பிடுறாரு. பேதுரு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, கர்த்தருடைய சட்ட திட்டங்களை அவர் கீழ்ப்படியில, நம்ம எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணுவோம், அவரை தவறு பண்ணிட்டாரு, கேட்கணும் வாங்கணும் கூப்பிடுறாரு. ஒருத்தரம் வரலையா கேட்பதற்கு. பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் சொல்றாரு, பேதுருவை தைரியமாய் நான் ஒருவன் மாத்திரம் போய் கேட்டேன். என்ன சொல்றாருங்க? ஒருவன் தவறு செய்கிற போது நீ தேவனுடைய வசனத்துல உண்மையாய் ஒத்துமையா இருந்தா நீ என்ன பண்ண? தைரியமா என்ன பண்ணும்? கேட்கணும். அப்போதான் நீ பிசாசுக்கு இழுத்து நிற்பவன். ஐயா, அவன் செய்தா, அவன் தப்பு செய்தா கடவுளை பார்த்துக்கிறாராம். ஊழியக்காரன் எதுக்கு வச்சிருக்கிறாரு? ஐயா, நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. என் குடும்பத்துல யார் தப்பு செய்தாலும் நான் சொல்லாத இல்லை. இன்னைக்கு வரல நான் உனக்கு சொல்றேன், சொல்லிட்டுதான் தூர வந்துடுவோம், சொல்லாம வரமாட்டேன். யாரும் அந்த தைரியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தவறு செய்த தப்புன்னு சொல்றேங்க, ஒரு வாட்டி 10 வாட்டி சொல்றேன், 11 வாட்டி நான் தூர வந்து. இதுதான் நம்ம படிச்சோம். கர்த்தருக்கு பயப்படணும், அவர் வசனத்தின்படி நடக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். நான் பார்க்கல 19ஆம் அதிகாரத்துல ஆதியிலிருந்து ஒரே மணி ஒரே கணம் வந்தாங்க. இப்படிதான் இருக்கிறது. ஆனா சொல்றாரு, அதே அதிகாரத்துக்கு கீழே படிச்சீங்கன்னா இருதயத்தின் கடின நிமித்தம் அங்க பொண்ணு வேணும், இந்த மாப்பிள்ளை வேண்டியதுனால்தான் நீங்க தவறு செய்து கொண்டிருக்கிறீங்க. நம்ம தவறு நல்லா புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு குத்து போடும், தவறு செய்த குத்துதான் போடும். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்கிற போது, தெருவில பிரசங்கம் பண்ண பொழுது பரிசேயர் சதுசேயர் வேத பாதகர்கள் நின்றாங்க. ஆண்டவர் பிரசங்கித்தார், விபச்சாரின் சந்ததியேன்னு சொன்னார். நைசா பரிசேய பார்த்தான், அந்த இடத்தை விட்டு நைசா கிளம்ப. ஏன்னா தேவன் விபச்சாரின் சந்ததியேன்னு சொன்னாரே என்று சொல்லி அவன் இருதயம் குத்தப்பட்டது. அந்த இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணார் இல்லையா, அந்த இடத்துல இருந்து அவன் வெளியே போயிட்டான். இதுதான் பிசாசு எதிர்ப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் பிசாசுகளை என்ன பண்ணிட்டார்? எதிர்த்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம தைரியம் எதிர்ப்பது என்ன காரணம்? நாம பரிசுத்தமா இல்லை, நான் பரிசுத்தமா வாழல, நான் நீதியா வாழல, ஏதோன்னு செய்துட்டே இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவ என்றோம், கிறிஸ்துவ பாடலை பாடுறோம், சங்கீத பாகங்களை படிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், நம்ம எல்லாவற்றையும் தவறாயே செய்து கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லைங்க கிறிஸ்துவம். கிறிஸ்துவெல்லாம் அப்படி அல்ல. கிறிஸ்துவம் என்பது கர்த்தரை நேசிக்கணும் வசனத்தின்படி. அல்லேலூயா. அவர் அன்புங்க, அவர் அன்பை பின்பற்றின போதுங்க கர்த்தருக்கு கீழ்ப்படலாம், பிசாசுக்கு நிற்கலாம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாம் அன்பு மாறினாலும் கர்த்தர் அன்பு மாறாது. அல்லேலூயா. அன்புக்கு ஆழமில்லை, அகலமும் இல்லை, அன்புக்கு ஈடு இல்லை, இணையதும் இல்லை. அன்புக்கு ஆழமில்லை, அகலமும் இல்லை, அன்புக்கு ஈடு இல்லை, இணையதும் இல்லை. தந்தை நன்றோ மாறிவிடும், மனைவி நன்றோ மாறிவிடும், அன்பு மன்றோ மாறாது. தந்தை நன்றோ மாறிவிடும்,
மறுமையின் அன்போ மாறிவிடும் மட்டும் கணவனின் அன்போ மாறிவிடும், கணவனின் அன்போ மாறிவிடும், பிள்ளைகள் அன்போ மாறிவிடும், அன்போ மட்டும் மாறாது. மனைவியின் அன்போ மாறிவிடும், மனைவியின் அன்போ மாறிவிடும், பிள்ளைகள் அன்போ மாறிவிடும், அன்போ மட்டும் மாறாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பொழுது அவர் அன்பெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாம் அன்பு நம்மளுக்கு மாறிவிட்டால் அவர் அன்பு மாறுறதே கிடையாது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. பிசாசுக்கு நாம் எப்படி எதிர்த்து நிற்கணும் அழகா சொல்லுங்க, சீக்கிரம் படிங்க. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி பாரு, தேவனுடைய சர்வ ஆயுதங்களை நீங்கள் தரித்துக் கொள்ளணும். என்ன பண்ணணுங்க? பிசாசை நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்றால் சர்வ ஆயுதங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோமா? பல வசனங்கள் இருக்கு எப்படி எதாவது தரித்துக்கணும்னு, நேரம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு பிடிச்சவன பண்ணல. சர்வ ஆயுதங்களை, பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு ஆயுதம் வேணுங்க. என்ன ஆயுதம் வேணும்? ஆயுதம் வேணும்ல, சர்வ ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களுக்கு எல்லாம் நிறைய இருக்கு. அந்த ஆயுதங்கள் எல்லாம் நாம் தரித்துக்கணும். தலசீரான ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குங்க? படிச்சிருக்கீங்க தானே? பைபிள்ல கச்சை இடுப்பு கச்சன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சேவகன் போடுகிற, எப்படி யுத்தத்துக்கு போகும்போது தன்னை காத்துக்கொள்வதற்கு ஆடைகளை போடுகிறானோ, அப்படி வசனங்களை நம் வாயில வைத்துக் கொள்ள வேண்டும். வசனம் என்ன பண்ணமா? என் வசனங்களை உன் வாயில வைத்துக் கொள்வது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை நீ பூசி உன் வயிற்றுக்குள்ள வை சொல்லுது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை உன் இருதயத்துல எழுதி வை. இன்னொரு வசனம் சொல்லுது, என் வார்த்தைகளை உன் கரத்துல கட்டிக்கொள். இதுதான் சர்வாயுதம். வசனத்தை தான் நம்ம வாயில இருக்கணும், வசனம் தான் நம்ம இருதயத்தில் இருக்கணும், வசனம் தான் சரீரத்தில் இருக்கணும். இதுதான் ஆயுதம். நம்ம என்ன பண்றோம்? சர்வ ஆயுதங்கள். எப்பொழுது நம்ம இந்த ஆயுதங்களை நாம் வாயின் வார்த்தையில, இருதயத்தில, சரீரத்தில வசனங்களை வைத்துக் கொள்ளுகிறோமோ, நம்ம தவறான வார்த்தைகளை பேச விடாது. அந்த வார்த்தை இருதயத்துல தவறான சிந்தனைகளை சிந்திக்க விடாது. அந்த வார்த்தை சரீரத்துல சண்டை போட விடாது. அதை நம்ம பாதுகாத்துக் கொள்ள. எப்பொழுது அந்த வசனங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறதோ, பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் என்ன பண்ண மாட்டிக்கொள்ளாதபடி, சிக்கிக் கொள்ளாதபடி நம்ம என்ன பண்றாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக தான் சொல்லுகிறார், பிசாசுடைய தந்திரங்களை நீ முறியடிக்க வேண்டும் என்றால் சர்வ ஆயுதங்கள் எல்லாம், வசனம் என்கிற ஆயுதத்தை, இருபுறமும் கருப்புள்ள இந்த பட்டயத்தை நீ வச்சு அவன்கிட்ட ஃபைட் பண்ண. இந்த ரகசியத்தெல்லாம் நிறைய ரகசியம் இருக்கு. நான் விவரமா சொன்ன ஒரு 2 hour வேணும். உங்களுக்கு தெளிவா சொல்லுவேன். தலை சீரனா என்ன, அது எப்படி வச்சுக்கணும்,
மார்க்க வசனம் இருக்கு பைபிள்ல. இந்த மார்க்க வசனம் என்ன, அது எப்படி போடணும்? அந்த கால்ல போட்டது ஷூ இருக்கும், அது என்ன சொல்றாரு? அப்புறம் தொடையில இருந்து கால் வரல போட சொல்றாரு, அது என்ன? எல்லாவற்றும் கூட புட்டு புட்டு வேத வசனத்துக்கு போய் நேரத்தை கருதி ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுவேன். 8 மணி அது 5 நிமிஷம் என்ன அனுப்பணும். நான் என்ன சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆகியால நாம் பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு நாம் ஆயுதங்களை நாம் என்ன பண்ண, வசனம்ங்கிற ஆயுதத்தை தரித்து கொள்ளவர்களாய் மாற வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தில் பாருங்க, உறுதியா இருக்கணும். இதுதான் பட்டயம். விசுவாசம் என்கிற பட்டயத்துல நம்ம உறுதியா இருக்கணும். அந்த விசுவாசம் என்கிற பட்டயம் தான் பிசாசை எதிர்க்கிற பட்டயம். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள பாருங்க, உங்கள் சகோதரத்துல அப்படிப்பட்ட பாடுகள், எப்படிப்பட்ட பாடுகள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற அந்த பாடுகள் நம்முடைய சகோதரர்கள் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. பிசாசை எதிர்த்து நிற்கிறவங்க என்ன போல ஆளுங்க. நான் பிசாசு கிட்ட போராடு விசுவாசத்தை வைத்துக் கொண்டு நாங்க இச்சையோடு பார்த்தா இது தவறு என்று நாங்கள் வெளியே வரோம். ஒரு தவறு செய்வதற்கு பயப்படுகிறோம், பிசாசை எதிர்த்து நிற்கிறோம். அவன் செயல் சொல்றான், நான் என்ன பண்றதில்ல, செய்யறதில்ல. அதுதான் பிசாசை எதிர்த்து நிற்கிறேன். சண்டை போடுன்றான், நான் சண்டை போடுறதில்ல. ஏன்னா அவன் எது போட சொல்றானோ அதை நான் செய்யறதில்ல. அதுதான் பிசாசை எதிர்த்து நிற்பது. பிசாசு இந்த தவறை செய்யன்றான், நான் செய்யறதில்ல. இதுதான் நான் பிசாச. இவ்வளவு பேரு ஜனங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாரு, சகோதரர்கள் இருக்கிறாங்க. பிசாசு இப்படியாய் தவறுகளை பாவங்களை செய்யாதபடி தங்களை காத்து கொண்டிருக்கிற பிசாசையினுடைய ஆயுதங்களை அவனை முறியடிக்கிற ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17:33வது வசனத்தை சீக்கிரம் வாசிப்போம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ வாலிப படிக்கு வரலாம், வாலிபன்னு படி தப்பு கிடையாது. இல்லைன்னா இளைஞர் சொல்லிட்டு வாலிபன் சிலுவை முதல் நல்ல படிங்க, அழித்து திருத்துமா. சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் இருக்கிற போது நீ அதெல்லாம் போதும். ஒரு இளைஞன், வாலிபன், ஒரு கோலியாத்தை, ஒரு ராட்சசனை அழிக்கும்படி வருகிறார். அங்க வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க, நீயும் இளைஞப்பா, வாலிபன், அவன் எவ்வளோ ஒரு 9-10 அடி இருக்கிறான், அவனை போய் உன்னால அடிக்க முடியுமா, யுத்தம் பண்ண முடியுமாப்பா, நீ சிரிப்புல வேணாம் அப்படின்றான். நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் படிச்சா சொல்றாரு, இவனும் இந்த பெலிஸ்தனும் விருது சேதனம் இல்லாதவன், பண்ணாதவன், நானும் என்னோட என் தேவன் இருக்கிறான். அந்த கோலியாத்தை, அந்த பெலிஸ்தனை முறியடிக்க சின்னவன் பெரியவனால இல்ல, ஆனா என் கூட யார் இருக்கிறான் தான் முக்கியம். நான் சொன்ன பிசாசை எதிர்த்து நிற்கணும். கோலியாத்தை தாவீது எதிர்த்து நிற்கிறான். அவன் யாரு? வாலிப பிள்ளை. அவன் சகோதரர்கள் எல்லாம் மிலிட்டரியில் இருக்கிறாங்க. அவங்க சகோதரர் யாருடைய? தாவீதுடைய
சகோதரர்கள் அந்த யுத்தத்தில் வீரர்கள் எல்லாம் பயந்து ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு கோலியாத்தை பார்த்து நிக்கிறான், டாய் விருது சேதனம் இல்லாதவன் என்றான். பயப்படல கோலியாத்துக்கு. ஏன்னா அவன் விருது சேதனம் இல்லாதவன், நானும் விருது சேதனம் உள்ளவன், என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு எதிர்த்து நின்றான். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பிள்ளைகளுக்கு, எல்லா பிள்ளை சகோதரிக்கு, தேவனுக்கு விரோதமா யாராய் வசனத்துக்கு விரோதம் நின்னா என்ன போல பிரசங்கம் பண்ணுங்க தைரியமா. யாரும் நான் சொல்லிட்டு இல்ல, என் அப்பா யார் சொந்த பந்தம், என் பொண்டாட்டி பிள்ளைங்க யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும், கர்த்தருடைய வேதத்துக்கு விரோதமா இருந்த எதிர்த்து நில். பிசாசை எதிர்த்து நில். ஆனா எதிர்த்து நின்றதுக்கு உடனே தேவை தெரியுமா? பரிசுத்தம் தேவை, நீதியா தேவை, சொத்தம் தேவை. ஏன்னா நீ அது இருந்தாதான் அவனை எதிர்த்து. நீ சரியா இருந்தாதான் மற்றவனுக்கு போதிக்க முடியும். நீ சரியா இருந்தா மற்றவனுக்கு சொல்ல முடியும். நீ சரியா இல்லாம மற்றவனுக்கு என்ன பண்ண முடியாது. ஆகையால இயேசு சொல்றாரு, நீ பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா எனக்கு பயப்படு. நீ சாத்தானை எதிர்த்து நிக்கணும்னா யாருக்கு பயப்படு? என் வசனங்களுக்கு கீழ்ப்படி, என் வசனத்திற்கு நடு. என் விசுவாசம் என்கிற பட்டய, நம்பிக்கை என்கிற பட்டயத்தை, அன்பு என்கிற பட்டயத்தை எடுத்துக்கொள். பிசாசை எதிர்ப்பது இப்படிதான். தைரியமா நீ இப்படி பிரசங்கம் பண்ற, ரஜினி இப்படி பிரசங்கம் பண்றான்னா, நான் தேவனுடைய சத்தியத்துல சத்தியமா நடக்கிறேன். என்ன யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் நான் கவலைப்படுவது இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம், ஊழியம் கண்டித்து உபதேசித்து உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி கட்டணத்துல கொண்டு போவேன். யாராவது தவறு செய்தா நான் விட்டு போறதில்லை. நான் சொல்றேன், இது தப்பு, தேவனுடைய வசனத்துல இல்ல, நீங்க இப்படிதான் நடக்கணும் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அவங்க என்கிட்ட பேசினாலும் சரி, பேசலன்னாலும் சரி, நான் கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை ஒரு மனுஷனை திருப்புகிறேன். நான் ஏதோ சொல்லிட்டு நீங்க எதனா சொல்லிடுவீங்க, ஏதாவது என்ன திட்டிடுவீங்க, நான் பயந்து போவதற்காக நான் வரல. யாரும் உள்ள பல ஆட்சி திருப்பி கொண்டு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனை கூட ஒரு பாடலை பாடி முடிக்க போகணும். அல்லேலூயா. பாடலை பாடின பிடிக்கலாமா? சோத்திரம். கடைசி பாடலா பாடி, ஐயா கிருபையினால் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஐயா, கிருபை தான் நான் ஜீவிச்சுட்டு இருக்கிறேன் ஐயா, ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். இன்னும் இதெல்லாம் இப்ப நிறைய பாட்டை பாடுறதெல்லாம் ஒன்னும் நான் பாட்டு பாடல, பணம் தேவைப்படுகிற லட்சம் நடக்கல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையினால் வாழ்கிறேன் ஐயா, உங்க இரக்கங்களால் நிற்கிறேன் ஐயா. அப்படியே எழுந்து நிற்கலாம், எல்லாரும் கூட எழுந்து நிற்கலாம். ஆவியில சொல்லலாம். விளக்கு நாய்க்கிலிருந்து அல்லேலூயா. கிருபையினால் வாழ்கிறேன், இரக்கத்தால் இருக்கிறேன். கிருபையினால் வாழ்கிறேன், இரக்கத்தால் இருக்கிறேன். வாழ்கிறேன் ஐயா,
கடன்பட்ட போதும் கண்ணீந்த போதும் கண்ணீர கூட தீரையா. கடன்பட்ட போதும் கண்ணீர் விட போதும் கண்ணீர கூடக்கின்றோ கண்ணீர கூடைக்கு துரத்திய வைத்தேன் கண்ணீர கூடைக்கு துரத்திய வைத்தேன். வாழ்கிறோம் இருகையினால் வாழ்கிறோம் தாயை போல தேட்டி தந்தை போல சுகந்து தாயை போல தேட்டி தந்தை போல சுமந்து கண்பானா எனக்கு வாழ்க்கை பகுதி போகுள்ள பகுதி போகுள்ள பகுதி போகுள்ள என்னாலும் உண்மையே பாடிடும் ஆமென். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படணும், பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கணும். ஆண்டவரே, நாங்கள் பிசாசுக்கு எப்படி எதிர்த்து நிற்பதும் என்பது என்று இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, முடிந்த அளவுக்கு உங்களுடைய வசனத்தை கொண்டு பிதாவுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில நாங்கள் நிலைநிற்க, பரிசுத்த ஆவியுடைய உதவியோடு ஒத்தாசையோடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, ஐயா, எதற்காக இந்த ஊழியத்தெல்லாம் நீர் தந்திருக்கிறீர் என்பதோ, ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழியம் என்ன என்பதை நான் உணர்ந்து, ஆண்டவரே, போகிற இடமெல்லாம் ஆண்டவரே, நான் உங்களுடைய சத்தியத்தை எனக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை, ஆண்டவரே, சத்திய வார்த்தை ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தாகத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஐயா, கேட்ட சத்தியத்தில் ஆண்டவரே, பிள்ளைகள் மனம் திருமண ஆண்டவரே, ஒருவராது மனம் திருமண ஆண்டவரே, ஒருவரார் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுகிறபடி, ஐயோ, எவனை சத்தி சொன்னாங்க மனம் மாற மாட்டாங்க, இவங்க திருந்த மாட்டாங்க ஆண்டவரே, இப்படியா நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, ஆண்டவரே, நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம், இப்படி சத்தியத்தை விதித்துக் கொண்டே இருக்கிறோம். எப்படியாலும் ஒரு ஆத்மாவாது ரட்சிக்கப்படாதா, ஒரு ஆத்மாவாது பயப்படாதா, ஒரு ஆத்மாவாது பிசாசை எதிர்த்து நிற்காதா என்று ஆண்டவரே நாங்கள் இதை பரிதபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நேரம் வாய்த்தாலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் திருவாசனத்தை சொல்லு, பவுல் சொல்லுகிறது போல சத்தியத்தை சொல்லு, சத்தியனாயிடு.
சத்தியத்தை சொல்லிடு, சத்ருவாயிடு. என் நாமத்தினால, என் சத்தியத்தினால, என் நாமத்தை விடுத்து நீ பகைக்கப்படு என்று சொல்லி இருக்கிறீங்க. நான் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. என்னால முடிஞ்ச வேலை ஆண்டவரே, நீ என்னை நம்பி கொடுத்திருக்கீங்க ஐயா. ஏதோ நான் உன்னை நம்பி கொடுத்தனே ஊழியக்காரனே ஐயா, நீங்க எங்களை கேட்பீங்களா ஆண்டவரே? ஐயா, பாரத்தோடு ஒரு குடும்பமா ஆண்டவரே, நீ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தரிசனத்தின் ஊழிய, சத்திய வார்த்தை ஊழியத்தை சத்தியமாய் என்னை நம்பி கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை நான் சரியா செய்துட்டு இருக்கிறேன் ஐயா. சொல்லுவது என் மேல் இருந்த கடமை. எனக்கு வெளிப்படுத்தினதெல்லாம் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, ரட்சிப்பு முடியாது ஆண்டவரே, விதைப்பது என்னுடையது ஆண்டவரே. நீர் பாய்ச்சுகிறவன் ஒருவன், விதைக்கிறவர் ஒருவன் ஆண்டவரே. அதை பலன் கொடுக்கிறவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இதோ இந்த பிள்ளை எல்லாம் பள்ளி கிராமத்துல வந்து எழுப்பி இருக்கிற ஊழியக்காரன் என்று சொல்லணும் ஆண்டவரே. ஐயா, எங்க கண்ணீரெல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. என் கண்ணீரெல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, அப்படி திருத்தில வைத்திருக்கிறேன் ஆண்டவர். ஐயா, இதுக்கெல்லாம் ஒரு நாள் பலன் கொடுப்பீர் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை பாராட்ட ஆண்டவரே. இந்த சத்தியத்திற்காக, இதை கேட்டு மனம் திரும்புதலுக்காக நம் மத்தியில வந்திருக்கிற சந்தோஷம் அவர்கள் ஜெபிப்பார்.